ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் குறித்து நம்மிடையே கலந்துரையாடுகிறார் பொருளாதார நிபுணர் டாக்டர் கௌரி ராமச்சந்திரன். வணக்கம் மேடம். வணக்கம். பிரதமரின் ஜன்தன் யோஜனா எனப்படும் மக்கள் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமா 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மேடம். உலக அளவுல எந்த ஒரு வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல கூட மக்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களும் சொசைட்டில படிச்சவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஒரு லோன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கும். ஆனால் நம்ம இந்தியா மாதிரி உள்ள மிகவும் ஒரு ஃபார்மல் துறை மூலமாக, ஒரு வங்கித்துறை மூலமாக அவங்க ஒரு பைனான்சியல் இன்க்ளூஷன் பெறுறதுன்றது ஒரு டிஸ்டன்ட் ட்ரீமா இருந்தது. இந்த ஒரு திட்டத்தின் மூலமாகத்தான் அது நிறைவேறிச்சு. அதுல பல விதமான அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் இருக்குனாலே அது ஒரு பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு. அதுக்கப்புறமா அதுல இருந்து ஆரம்பிக்குது அவங்களுடைய சுய மதிப்பு. இதுல இருந்து எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டே போயிருக்கு. இதனால சமூகத்தில் பல தரப்பு மக்களுக்கு இந்த ஒரு பைனான்சியல் செக்டருக்குள்ள வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 38 கோடி ரூபே கார்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இஷ்யூ பண்ணிருக்கு. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த விசா அதெல்லாம் கூட ரூபே கார்டுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் கூட மாற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ரூபே கார்டுக்கு அவ்வளவு மதிப்பு. இந்த ஜன்தன் திட்டத்துல உள்ள வந்தவங்களுக்கு 38 கோடி இது கொடுத்துருக்காங்க. இந்த 11 ஆண்டுகள்ல இந்த ரூபே கார்டு மூலமா ரொம்ப ஈஸியா அவங்க ஒரு பேங்க் போகணும், ஒரு செக் புக் கொடுக்கணும், அதை வித்ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி பழைய லெவல் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸே இல்லாம எல்லாமே ஜாம் என்ன சொல்லக்கூடிய இந்த ஜன்தன் ஆதார் மொபைல் அந்த ட்ரினிட்டி மூலமா ஒரு ரெவல்யூஷனே நம்ம உலக அளவுல படைச்சிருக்கோம். அதனால இந்த திட்டம் மிகவும் ஒரு தேசிய திட்டம் மட்டுமல்லாமல் உலக அளவில் இது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டம். இந்த வயது தகுதியுடைய அனைவருக்கும் வங்கி சேவைகள் கிடைப்பதை இந்த திட்டம் உறுதி செஞ்சிருக்கா மேடம்? வயது தகுதின்னு பார்க்கும்போது இப்ப மைனர் கூட பேரண்ட் கார்டியன் வச்சிருந்து வங்கி அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், போஸ்ட் ஆபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இந்த ஜன்தன் இப்போ நிறைய பேங்க் அரசாங்க மானியங்கள், அரசாங்க சப்சிடி இது எல்லாருக்குமே நிறைய தரப்பட்ட மக்களுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த எந்த வயது இருந்தாலும் இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மைனரை பேரண்டோட ஆட் பண்ணிட்டு அவங்க கொடுத்துடுறாங்க. 100 நாள் வேலை திட்டம் இந்த மாதிரி மன்றிகா மூலமா வர்றதுலாம் முன்னாடி அந்த இடத்துல அது அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறமாக கடைநிலையில அந்த ஊழியர் அவங்க வேலை செஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கும் போது அங்க என்ன ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் 1/3 தான் அவங்களுக்கு சேரும். அந்த அளவுக்கு so many levels it has to cross and கையில காசா வாங்கும்போது அவங்களுக்கு 1/3 தான் வரும். அந்த மாதிரி நிலைமை அது பார்லிமெண்ட்லயே பேசப்பட்டது. இப்ப இந்த ஜன்தன் மூலமாக டைரக்டா ஃப்ரம் த டைம் அது இந்த என்ன திட்டத்தை என்ன மானியங்கள் என்ன சலுகைகள் என்ன மக்களுக்கு போகணுமோ ஒரே டிரான்ஸ்ஃபர்ல டிபிடின்னு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல நம்ம இந்தியாவில் உள்ள எந்த கிராமத்துல இருந்தாலும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது கரெக்டா போயிடுச்சு. உடனே மொபைல்ல அவங்களுக்கு மெசேஜும் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. இன்னொரு பெரிய சாதனையே இதுல இருக்கு. வயது தகுதிங்கிறது இதுல கண்டிப்பாக இது வங்கி மூலமா தானே செயல்படுறது. அதனால கண்டிப்பாக இப்ப பிபிஎஃப் அக்கௌண்ட் சில அக்கௌண்ட் எல்லாம் கவர்மெண்ட் மூலமா கவர்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய சேவைகளா இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கம்மியா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஜன்தனுக்கு அவங்க நிறையவே பேங்கே முன் நிறைய இணைச்சாங்க. அதனால கண்டிப்பாக வயது தகுதியுடைய அனைவருக்கும் இந்த சேவை கிடைக்கும். இந்த திட்டத்தின் கீழே கணக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருப்பு தொகை கட்டாயமா இருக்கணுமா? இந்த மாதிரி பராமரிப்பு கட்டணம் ஏதேனும் உண்டா? இதுல ரெண்டுமே கிடையாது. இதுல எல்லா பேங்கிங் ஃபார் த அன்பேங்க்டு அப்படிங்கிறது தான் ஸ்லோகனே பிரதம மந்திரியோட. பேசிக்கா ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா ஜன்தன் அக்கௌண்ட் தான். வேற எந்த அக்கௌண்ட்டும் அது மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100 ரூபாயாவது ஒரு போஸ்ட் ஆபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்ல போடணும்னா 100 ரூபாயாவது கட்டணும். இதுல அது கூட இல்லாத 0 பேலன்ஸ். அது தவிர இதை பராமரிக்கிறதுக்கு எதுவுமே அவங்க செய்ய வேண்டிய தேவை இல்லை. இது இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் யூனிவர்சலி குளோபலி இந்தியால மட்டும்தான் இந்த ஜன்தன் மட்டும்தான். இந்த ஜன்தன் திட்டத்துல இணைந்துள்ளவர்களோட மொத்த எண்ணிக்கை மற்றும் இதுல பெண்கள் எத்தனை சதவீதம் பேர் இணைந்துள்ளார்கள் என்று சொல்லுங்க. 11 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 56 கோடிக்கு மேல அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆகிருக்கு ஜன்தன் அக்கௌண்ட். இதுல 56%. இது கோயின்சைட் ஆற மாதிரி இருக்கு. 56 கோடி 56%. ஆக்சுவலி இது சர்வே பிரகாரம் 5 மணி நேரம் முன்னாடி கிடைச்ச தகவல் இது. ஸோ இது 56% இதுல பெண்கள் இருக்காங்க.
அதுல இன்னொரு ஒண்ணு என்ன முக்கியம் பாத்தீங்கன்னா, இதுல 67% ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியா, அந்த அந்த பகுதியில உள்ளவங்களுக்கு 67% இருக்கு. இந்த ஜன்தன் திட்டத்தின் கீழ் வைப்பு தொகை அதிகரித்துள்ளதா? தற்போது அதன் எண்ணிக்கை எவ்வளவு மடங்கு அதிகரிச்சிருக்கு மேடம்? அதாவது இந்த முதல்ல பிரதமர் இந்த ஆகஸ்ட் இதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்ல இது கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, நாளைக்குள்ள நம்ம 1 லட்சம் மாதிரி பண்ணணும், அந்த மாதிரிலாம் தான் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நிர்ணயம் தான் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அது ஒரு மலை போல 2.68 lakh crores, அது US டாலர் மதிப்புல 30.59 பில்லியன். அது ஒரு சாதாரண நம்பரே இல்ல. இன்னைக்கு பேங்க் எல்லாம் அதுல வச்சுட்டு அவங்க அந்த காசா அக்கௌண்ட்ஸ் மினிமம் பேலன்ஸ் அவங்க கஷ்டப்படுவாங்க. இதுல அப்படியே இவங்க மினிமம் பேலன்ஸ் இல்லாதே 2.68 lakh crore இதுல கவர்மெண்ட் சப்சிடி அந்த பீரியாடிக்கலி வருது. 6,000 ரூபாய் மாசம் ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல விவசாயிகளுக்கு போகிறது. இந்த மாதிரி நம்ம திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு போய் கொண்டிருக்கிற பணங்கள் இருந்துட்டே இருக்கு. ஸோ அதை வச்சே அவங்கள இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது. இது இதோட எண்ணிக்கை பர்சன்டேஜா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது மேக்னிஃபிஷன்ட் இன்க்ரீஸ். இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படும் கடனுதவி திட்டங்கள் இதன் கீழே வழங்கப்படுகிறதா? கண்டிப்பாக. அதாவது இது ஜீரோ பேலன்ஸ்ல தான் இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக, சப்சிடிஸ் மூலமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய தொகைகள் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பேசிஸை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபாய் எப்ப கொடுப்பாங்கன்னா 6 months நீ சாட்டிஸ்பாக்டரியா உன்னோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கியா, அதுல வந்த பணத்துக்கு நீங்க கரெக்டா எடுத்து போட்டு எல்லாம் அது டிரான்சாக்சன்ஸ் உனக்கு சீம்லெஸ்ஸா பண்றாங்களாங்கிறத பார்த்துட்டு 10,000 ரூபாய் ஒரு கேள்வி கேட்காம ஒரு கொலாட்டரல் கொடுக்காம அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு இமீடியட் தேவைக்கு பசங்களுக்கு படிப்பு கட்டணமோ இல்ல ஒரு பயிர் ககாந்து இப்ப மழையில இதுவாச்சுன்னா அதை உடனே சேதப்பட்டது சரி பண்றதுக்கு வேணும்னா கூட அவங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போய் அதை செய்ய முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு இமீடியட் ஒரு எமர்ஜென்சிக்காக கொடுக்கப்பட்டது இந்த 10,000 ரூபாய். இதுல அவங்க நல்ல முறையில செஞ்சு திருப்பி கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 50,000 பேர் ஆரம்பிச்சு 10 லட்சம் வரைக்கும் அது உள்ளது. அது இப்ப இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கடன் உதவி பெற்று அவங்க பொருளாதாரத்துல மேம்படுறதுக்கும் இது உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா ஜன்தன் திட்ட பயனாளிகளோட வங்கி கணக்குகள்ல அரசோட மானியம் நேரடியாக செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஏற்பட்டுள்ள பயன் குறித்து பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார நாளிதழ்ல பிக்டோகிராஃபே 13 ரூட்ஸ் அது எப்படி போகிறது பைனான்ஸ் மினிஸ்ட்ரியில அங்க புதலான ஒரு இது கீழே அந்த கடைசியில அந்த ஒர்க்கருக்கு எப்ப போகிறதுன்றதுக்கு 13 லெவல் அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது பாதி இன்ஸ்டால்மெண்ட் தவறிடுறது. அதுல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டும் கம்மியாயிடுது. அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இப்ப இன்னி போட்டா உடனே அடுத்த நிமிஷம் அவங்க மொபைல்ல, ஏன்னா மொபைல் அந்த பேங்க் அக்கௌண்டோட ஆடட், அதனால இமீடியட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு இன்னைக்கு இந்த சப்சிடி வந்துடுச்சு அப்படின்றது. ஸோ அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் நம்மளுக்கு நம்ம 1ஆம் தேதி சம்பளம் வருதாங்கிறது மொபைல் மூலமா தெரியும் போது வர சந்தோஷம் மாதிரி இது 30 நாள் வேலை செஞ்சது 1ஆம் தேதி அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மொபைலை பார்த்த உடனே இந்த மாதிரி சப்சிடி வந்துச்சுங்கும் போது இவங்க அதை வச்சு நிறைய பிளான் வச்சிருப்பாங்க. அதை வச்சு அடுத்தது என்ன செய்யணுங்கிறது ஸோ எல்லாத்தையுமே அவங்களால செய்ய முடியும். இதுல ஒரு சின்ன புள்ளி விவரத்தை கொடுக்க விரும்புறேன். இந்த பைனான்சியல் இயர் 2025ல 6.9 lakh crores பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. வேரியஸ் நேரடி டிரான்ஸ்பர் மூலமா, வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக 6.9 lakh crores ஒரு சாதாரண மணியே இல்லை. இப்ப நான் சொன்னது 2.68 lakh crore அவங்களோட அதிகரிச்சிருக்குன்னா இது போல 3 பங்கு அவங்களோட அக்கௌண்ட் வந்திருக்கு. அந்த அளவு பேங்க்ல சர்க்குலேட் ஆகிறது. ஸோ அவங்களோட அந்த கன்சம்ஷன் திரும்பி வருது. இந்த பொருளாதார பண சுழற்சியில இவங்க இருக்கிறதுனால இவங்களும் நாட்டோட பொருளாதாரத்துக்கு இது எவ்வளவு உதவுறதுங்கிறது இந்த 2 ஃபிகரே போறோம். இதன் மூலம் வெளிப்படையான ஊழல் இல்லாத முறையில அரசின் மானியத்தை மக்கள் பெற வழிவகை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? 100%. அது ஏன்னா நம்மளோட டிஜிட்டலைசேஷன் தான் அது முக்கியமான இது. ஏன்னா நம்ம ஓப்பன் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இன்னொன்னு நம்ம இந்தியால இந்த IMPS சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கிறது. டெபிட் ஆகிற பேங்க்குக்கும் உடனே மெசேஜ் அந்த அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும், கிரெடிட் ஆக போற அக்கௌண்ட்டுக்கும் உடனே வந்துடும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் வருது. வளர்ச்சி பெற்ற நாடுகள்ல கூட இன்னும் வரல, நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைசேஷன், டிஜிட்டல் எக்கானமில அவ்வளோ நல்லா முன்னேறி போயிருக்கோம். அந்த அளவுக்கு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னே பேரு, அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மள மாதிரி உள்ள நாட்டுல இத்தனை மக்கள் இருக்கும்போது இதுக்கு கண்டிப்பா தேவை. அது எவ்வளவு அளவு நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று சொன்னாக்க அந்த அளவுக்கு பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் சோ குட் ஃபார் அஸ். இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டு
தொகை வழங்கும் வசதி உள்ளதா? உண்டுமா, உண்டு. அது 2 lakh ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு. அது எல்லாம் 36 ரூபாய், 12 ரூபாய், ₹1 ஒரு மாசத்துக்குன்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அது தவிர அவங்க வந்து 36 ருபீஸோ ஏதோ ஒண்ணு கொடுத்தானாக்கா அதுக்கு அடுத்த லெவலுக்கு உள்ளது வேற சில டிரைவர்ஸோட இருக்கிறது இருக்கு. அதனால அந்த 2 lakhs கவர்டு இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்ட பயன்பாடு காரணமாக மக்களிடையே சேமிப்பு பழக்கம் மற்றும் டிஜிட்டல் பயன்பாடு அதிகரித்திருக்காங்க. 100%. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜன்தன்ல நான் சொன்னபடி 67% ரூரல் செமி அர்பன். அவங்களோட சேமிப்பு எல்லாம் எப்படி போகும், சிட்டு போடுவாங்க. சாயங்காலம் வந்து ஏதாவது ஒரு நோட் புக்ல எழுதின்னு போயிட்டு அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை கேஷா கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்டு சேவிங்ஸ்ல இருக்கும். அதுல நிறைய நஷ்டம், ஏமாற்றம் அந்த மாதிரி எல்லாம் நடந்த போக இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு வர பணத்துல இது நம்ம செலவுகள் இதெல்லாம் நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்றது, வீட்டு செலவு, அவங்களுடைய என்ன தொழில் செய்தாங்களோ அல்லது விவசாயத்துக்கோ, அது போக அவங்களுடைய நீட்ஸுக்கு வந்து கடன்லயே பிரைவேட் லெண்டர்ஸ் கிட்டயே சுத்தி இருக்கிறது போக இதுல இருந்தே அவங்களால கண்டிப்பா, ஏன்னா முன்னாடி அந்த பணமே அவங்க பார்க்கல. இப்போ வந்து ஒரு திட்டத்துல ஒருத்தருக்கு 6000 ரூபாய் கிடைக்க போகுதுன்னா அவங்க கையில வரதே 3000 கூட இருக்காது. வேற இப்ப இன்னைக்கு 6000 சொலையா அவங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்க செலவு போக சேமிக்கிறதுங்கிறது அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுறது. அதை தவிர சர்வே வேற எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் ஜூலை 10 இருந்து இந்த 30 செப்டம்பர் வரைக்கும் எல்லா பேங்க்கும் ஒரு கேம்ப் ஒண்ணு நடத்துறாங்க. அதுல வந்து 2.7 லட்சம் கிராம பஞ்சாயத்து அக்ராஸ் த கண்ட்ரி, காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் யாரெல்லாம் நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரோட KYC அப்டேட் பண்ணி எதெல்லாம் வந்து ஆக்டிவா இல்லைன்னா சில கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி, ஸோ இந்த மைக்ரோ இன்சூரன்ஸ், பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு எல்லாமும் இதுல ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உலகிற்கே முன்னுதாரணமாக திகழும் இந்த ஜன்தன் திட்டம் மிகப்பெரிய பொருளாதார நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு எவ்வாறு வலு சேர்க்கிறது? இந்த ஜன்தன்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ரெஜைல் 5 கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து டாப் 5 கண்ட்ரீஸ்க்கு வந்தோம். இப்போ வந்து 5வது இடத்துல 4வது இடத்த ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி நம்ம போயாச்சு. ஸோ ஒரு ஃபியூ லேக்ஸ்ல தான் அந்த ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி போறோம் அப்படின்னா கூட அடுத்தது நம்ம இப்போ அடுத்து ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணி போக போறோம். 2030 3rd ரீச் பண்ணணுங்கிற ஒரு இலக்குல நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இதெல்லாம் காரணம், இப்ப அவங்கள மற்ற கண்ட்ரியில வந்து அவங்க முன்னுக்கு வராங்கன்னா அவங்க வந்து அது ஒரு பெரிய அதிசயமே இல்லை. முதல்ல அவங்களுக்கு மக்கள் தொகையே கம்மி. நம்மள மாதிரி மக்கள் தொகை அதிகமான உள்ள நாட்டுல பல்வேறு தரப்பு மக்கள், பல்வேறு மொழிகள், இந்த மாதிரி விதவிதமான நம்மளுடைய யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம ஒரு சிறப்பாக உள்ள இந்த ஜாம் என்று சொல்லக்கூடிய ஜன்தன் ஆதார் மொபைல் ட்ரினிட்டி தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலயே இந்த மாதிரி உள்ள ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிங்கிற பேர்லேருந்து நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து இப்போ 3rd 4th லார்ஜஸ்ட் எக்கானமிங்கிற லெவலுக்கு வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது 2வது முக்கியமானது. ஜாம் ஒன்று இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது இப்ப நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி உண்டு, எது வேணாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்டர்நெட்டே கிடைக்காது. அப்படிலாம் இல்லாத எல்லாருக்கும் ஒரு லேப்டாப்ல இன்னைக்கு ஒரு லேப்டாப்போ ஒரு மொபைலோ கையில இருந்தா உலகத்தையே நம்ம என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உலக நாடுகள்ல உள்ளதெல்லாம் ஆங்கில அறிவு தான் வேணுங்கிறது இல்லாத தாய்மொழியிலேயே அவங்க வந்து இப்போ என்ன டிரான்சாக்சன்ஸ் வேணுமோ அதை அப்படி தமிழ்ல அவங்களுக்கு மெசேஜ் வரா மாதிரி பண்றாங்க. ஸோ இந்த அளவு நம்ம வந்து எப்படி வந்து எந்த தேவை யார் யாருக்கு இருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்றதுங்கிறதுனாலதான் நம்ம வந்து உலகத்தையே ஒரு முன்னுதாரணமா இருக்கோம். இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து வேர்ல்டுலே சக்சஸ்ஃபுல் பைனான்சியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ். இது எல்லாரும் என்டார்ஸ் பண்ணி மாநாடுகள்ல பேசி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து இந்த மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்களும் இது வந்து ஒரு ஆண் பெண் என்று இல்லாமல் ஒரு நம்முடைய சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பைனான்சியல் வெப்பன் நம்ம கையில இருக்கு அப்படிங்கிற அளவுல அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு இ-காமர்ஸ் வளர்ச்சி எப்போ என்ன இப்போ அதுக்கடுத்து ரினியூவபிள் எனர்ஜி, கிளைமேட், நீங்க எது புதுசா சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இந்தியால இருந்து தான் முதல்ல முன்னாடி போகும், அட்வான்ஸ் கண்ட்ரில இருந்து கிடையாது. அதனால நம்ம தான் இன்னைக்கு ஒரு விஸ்வகுருன்னே சொல்லிக்கலாம். இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் டிஜிட்டல் பரிமாற்றம் மற்றும் பொருளாதார அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாகவே தொடர்கிறது என்றே சொல்லலாம். நிதி சுதந்திரத்தை நோக்கிய பயணத்தில் எந்தவொரு குடிமகனும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை, அதன் நீடித்த வெற்றியை இந்த திட்டம் பிரதிபலிக்குது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை மிகச் சிறப்பாக சொன்னீங்க. நன்றி மேடம். நன்றிமா.